ஆண்டி என்னது அபரேஷன் அண்ட் நார்மல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வலேஷன். ஸோ மெலைன் பிரெஸ்ட் டிசீசஸ் வந்துட்டு ஓவர் த லாஸ்ட் ஃபியூ சென்ச்சுரிஸ் வந்து நிறைய கிளினிஷியன்ஸும் பேத்தாலஜிஸ்ட்டும் அவங்களுக்கு இருக்கிற கிளினிக்கல் அண்ட் எட்டியாலஜிக்கல் அண்ட் பேத்தாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வச்சு நிறையா பேர் வந்துட்டு வைக்க காமிச்சாங்க. ஸோ இதனால நிறைய கன்ஃபியூஷன் வந்துட்டு வந்துச்சு. பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய நார்மலான ஒரு ஃபிசியாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டோட வேரியண்ட்டாக இருந்தால் கூட ரொம்பவே பயந்துட்டு ஓவர் ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக கார்டிஃப் பிரெஸ்ட் கிளினிக் வந்துட்டு ஆண்டிங்கிற டேர்ம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வருது? ஸோ பிரெஸ்ட்டே ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சர் தான். நிறைய சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணும் உமன்ஸ் ரீப்ரொடக்டிவ் லைஃப்பில். இன் அடிஷனாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஒன்லி 2 hours இன்னுமே நிறையா இது வந்துட்டு வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபைப்ராய்டினோமா 10 to 40 yearsக்குள்ளே வரும். நார்மலாரிட்டி 10 to 60 years, கேன்சர் 30 years மேலே வேணாலும், சிம்பிள் சிஸ்டும் 10 to 60 years இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ பேத்தாலஜி இன்வால்வ்ஸ் வந்து பிரெஸ்ட்டோட ஃபிசியாலஜியோட சேஞ்சஸில் வந்துட்டு ஸோ உண்மையாகவே டிசீஸ் வரைக்கும் இந்த ஆண்டி எல்லாத்தையுமே இந்த ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷன்ஸை வந்துட்டு இன்க்ளூட் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேத்தாலஜியில் 4 ஃபீச்சர்ஸ் இருக்குது. சிஸ்ட் ஃபார்மேஷன், ஃபைப்ரோசிஸ், ஹைப்போப்ளேஷியா, பேப்லோமா. சிஸ்ட் ஃபார்மேஷன் வந்துட்டு ரொம்பவே இன்னோவேட்டிவ்லாக நிறைய வேரியபிள் சைஸஸில் நிறையா வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஃபைப்ரோசிஸ்னு என்னது? ஸோ நார்மலாக ஃபேட்டில் பிரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேட்டும் அண்ட் எலாஸ்டிக் இஷ்யூஸ் வந்துட்டு டிஸப்பியர் அண்ட் ரீப்ளேஸ் பை டென்ஸ் ஒயிட் ஃபைப்ரஸ் டபக்குனால ரீப்ளேஸ் ஆகும். இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸும் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் வித் க்ரோனிக் இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்னால ரீப்ளேஸ் ஆகும். ஹைப்போப்ளேஷியா ஆஃப் த எபித்தீலியம், இந்த லைனிங் ஆஃப் த டக்ட் வந்துட்டு அந்த அசினேமியாக்கர் அது வந்துட்டு ஏடிபி இருக்கணும் இல்லைன்னு இருக்கிறது. ஹைப்போப்ளேஷியானாவே அது ஒரு ஃபீச்சர். பேப்லோமெட்டோசிஸ் வந்துட்டு மேபி ஸோ எக்ஸ்டென்சிவ் தட் பேப்லோமெட்டஸ் ஓவர் க்ரோத் வந்துட்டு டக்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பேப்லோமா வந்துட்டு வரலாம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன? ஸோ நிறைய ஆல்ரெடி as we know வைட் ரேஞ்ச் ஆஃப் மினரல் கண்டிஷன் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாக வந்துட்டு இன்க்ளூட் லம்பினஸ்ஸு, செல்டம் டிஸ்க்ரீட். ஸோ லம்பினஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்க்ரீட்டாக இருக்காது, நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாயிண்ட்டாக நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு பிரெஸ்ட்டோட பெயின்னா வந்துட்டு மாஸ்டால்ஜியா இருக்கும். ஸோ பினைன் டிஸ்க்ரீட் லம்ப் வந்துட்டு பிரெஸ்ட் வந்துட்டு யூஸ்வலாக ஒரே ஒரு லம்ப் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு சிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஃபைப்ராய்டினோமாவும் இருக்கலாம். ட்ரூ லைப்போமஸ் வந்துட்டு ரேராக தான் இருக்கும். அதே இது லம்பினஸ் வந்துட்டு பைலெட்டலாக இருக்குது. காமன்லி இந்த அப்பர் குவாட்ரண்ட் ஆஃப் த அன்லெஸ் காமன்லி கன்ஃபைன் டு ஒன் குவாட்ரண்ட்க்கு இதாகிற மாதிரி இருக்கும். த சேஞ்சஸ் மேபி சைக்கிளிக்கலாக இருக்கும். வித் அன் இன்க்ரீஸ் லம்பினஸ் போத் வந்துட்டு மென்ஸ்ட்ரல் பீரியடுக்கு முன்னாடி வந்துட்டு லம்பினஸ்ஸு டெண்டனஸ்லாம் அதிகமாகும். non-cyclical இருக்க மாஸ்டால்ஜியா is more common in perimenopausal women than postmenopausal. It may be associated with வந்துட்டு ஸோ non-cyclical மாஸ்டால்ஜியா நான்-சைக்கிளிக்கலாக இருக்கக்கூடிய மாஸ்டால்ஜியா வந்துட்டு இஸ் மோர் காமன் இன் பெரிமெனோபாசலில் தேன் போஸ்ட் மெனோபாசல் உமனில். இட் மே பி அசோசியேட்டட் வித் ஆண்டி கூட அசோசியேட் ஆகும் பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ். It may be associated with ANDI or periductal mastitis கூட associate ஆகும். It should be distinguished from referred pain. For example வந்துட்டு மஸ்குலோஸ்கெலிட்டலாக இருக்கக்கூடிய டிஸார்டர்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரெஃபர் வந்துட்டு ஆகும். ஓகேங்களா? breast pain வந்துட்டு போஸ்ட் மெனோபாசல் உமன் நாட் டேக்கிங் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்துட்டு இஸ் யூஸ்வலி தேர் ஃப்ரம் செஸ்ட் வாலு இல்லாட்டினா வந்துட்டு பேக்கு ஆர் நெக்கு கட்டிருந்து வந்துட்டு டிரைவ் ஆகிற மாதிரி இருக்கும். அபவுட் 5% ஆஃப் breast cancers exhibit பெயின். பெயின் ஜென்ரலாக இருக்காது, ஆனால் ஒரு 5% பெயின் இருக்கும், அட் ப்ரெசன்டேஷனில் இருக்கும். ஓகே, பட் ரேர்லி அஸ் த சோல் ப்ரெசன்டிங் ஃபீச்சராக அது மட்டும்தான் ஃபீச்சர் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே ரேர் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் லம்பியாக இருக்கிற பிரெஸ்ட்டோட ட்ரீட்மெண்ட் என்ன? இஃப் த கிளினிஷியன் இஸ் கான்ஃபிடென்ட் தட் ஹி ஆர் ஷீ இஸ் நாட் டீலிங் வித் வந்துட்டு டிஸ்க்ரீட்டாக எந்த ஒரு பர்டிகுலர் அனாமலி அந்த மாதிரி இல்லை, அந்த கிளினிக்கல் கான்ஃபிடன்ஸ் இஸ் சப்போர்ட்டட் பை வந்துட்டு மேமோகிராமும் எடுத்து பார்த்தாச்சு, அல்ட்ராசவுண்ட் அண்டர் ஆர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் இஃப் கன்சிடர், அந்த உமன் கேன் இனிஷியலி பி ஆஃபர்ட் ஃப்ரம் ஃபார்மர் ரெஷூரன்சி. இது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அ நார்மலாக ஒரு ஃபிசியாலஜிக்கல் வேரியன்ட் ஆகிட்டு தான் அந்த மாதிரி சொல்லி ஷீ ஷுட் பி அஷ்யூர்ட். It is perhaps வந்துட்டு worthwhile reviewing the patient at a வந்துட்டு different point in the menstrual cycle. திருப்பியும் வந்துட்டு வேறு ஏதாச்சும் பாயிண்டில் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 6 weeks after the initial visit, it is as often the clinical signs வந்துட்டு will have resolved by that time. ஸோ அப்போ வந்துட்டு திருப்பி வந்துட்டு கூப்பிட்டு பார்க்கணும். This is a tendency for women with வந்து lumpy breast to be rendered unnecessarily anxious-ஆக இருப்பாங்க and to be வந்துட்டு submitted to multiple random biopsies because the clinician lacks the courage of his or her வந்துட்டு convictions வந்துட்டு அந்த கரேஜ் இல்லாதாட்டி நிறைய பயாப்சி தெரியாதுல்ல.
அது மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ ரேப்பிட் ரெஃபரல் இன்டு த செகண்டரி ஹெல்த் கேர் சிஸ்டம் ஆஃபன் மீன்ஸ் பேஷண்ட்ஸ் ஆர் அசஸ் வித்தவுட் இன்டர்வெனிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் அண்ட் திஸ் மே லீட் டு அடிஷ்னல் கன்சர்ன்ஸ். ஸோ வந்துட்டு லைக் இங்கே புரியாமல் இன்னுமே லைக் செகண்டரி சென்டர்ஸ் கூட வந்துட்டு அனுப்பிச்சிடலாம். ஸோ அதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது ஓகேங்களா, லம்பினஸ். சாரி, ஓகே. இப்போ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் மாஸ்டால்ஜியா. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு லம்பினஸ் பார்த்தோம், அப்புறம் மாஸ்டால்ஜியா பார்த்தோமா. ஸோ மாஸ்டால்ஜியா எப்படி இது பண்ணும்? ஸோ ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கக்கூடிய சைக்கிளிக்கல் மாஸ்டால்ஜியா மே பிகம் சிக்னிஃபிகண்ட் கிளினிக்கல் ப்ராப்ளம் இஃப் த பெயினும் அந்த டெண்டர்னஸ் வந்துட்டு லைக் உமன்ஸோட நார்மல் லைஃப் அண்ட் டிஸ்டர்ப் ஹர் ஸ்லீப் அண்ட் இம்பேர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை வந்துட்டு இம்பேர் பண்ணுதுன்னா லைக் அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி லைக் ப்ரொனவுன்ஸாக வந்துட்டு ஆகாமிக்குன்னு அர்த்தம். ஸோ இனிஷியலாக வந்துட்டு ஃபர்ம் ரிஷரன்ஸ் த சிம்டம்ஸ் ஆர் நாட் அசோசியேட் வித் வந்துட்டு கேன்சர். வித் ஹெல்ப் வந்து மெஜாரிட்டி வந்துட்டு வில் ஹெல்ப் மெஜாரிட்டி மூமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் தட் இஸ் ரியல் சிம்டம் வந்துட்டு a non-dismissive attitude and explanation of the etiology are helpful in management of the condition. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு லைக் நீங்களாம் நினச்சிக்கல திஸ் இஸ் ரியல் சிம்டம்னா நீங்களாம் ஒன்று இமேஜின் பண்ணிக்கல, இது ஒரு ரியல் சிம்டம் தான். ஆனால் வந்துட்டு லைக் இது எதனால் வருது, லைக் இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் வேரியன்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னாட்டி லைக் இட் வில் ஹெல்ப் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கண்டிஷன். இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேட் ஃபிட்டிங் அண்ட் சப்போர்ட்டிவ் bra should be worn through the day and a soft bra such as வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் bra வாங்கிட்டு வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு வேர் பண்ணும். அவாய்டிங் கேஃபின் ட்ரிங்க்ஸ் இஸ் டு ஹெல்ப் ஆல்தோ த ஆத்தர்ஸ் ரிமைன் வந்துட்டு அன்கன்வின்ஸ். லைக் கேஃபின் ட்ரிங்க் எந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது வந்துட்டு தெரியல, பட் ஓகே மேபி இட் கேன் ஹெல்ப். பேஷண்ட் வந்துட்டு சிம்டம் டைரி வில் ஸோ சிம்டம் டைரி வந்துட்டு லைக் மென்ஷன் வில் ஹெல்ப் டு சார்ட் த பேட்டர்ன் ஆஃப் பெயின் த்ரூ அவுட் த மந்த் அண்ட் தஸ் டிட்டர்மைன் வெதர் திஸ் இஸ் சைக்கிளிக்கல் மாஸ்டால்ஜியா இல்லை வேறு டைம்லேயும் மாஸ்டால்ஜியா இருக்கான்னு. திஸ் allows the majority of the patient to adjust to the concept of cyclical nature of the problemக்கு. and if the reassurance is inadequate then the planned escalation of treatment. ஓகே, ரீஅஷூரன்ஸ் பத்தலை, லைக் எனக்கு சைக்கிளிக்கலாக இல்லை, என்னோடய பேஷண்ட்டோட சிம்டம் டைரி வச்சு பார்த்தோன்னா மற்ற டைம்லேயும் வருது அப்படின்னு வச்சு வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணலாம். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வி ஷுட் எக்ஸ்க்ளூட் த கேன்சர். அதுக்கப்புறம் வி ஹேவ் டு ரீஅஷ்யூர். யூஸ் வந்துட்டு லைக் பெயின் சார்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு அன்ஷூர் இஃப் சைக்கிளிக்கலாக நான் சைக்கிளான்னு பார்த்து பெயின் சார்ட்டை வந்துட்டு போட்டு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது பண்ணலாம். ஆல்சோ வந்துட்டு அலோவ் டைம் ஃபார் ரீஅஷூரன்ஸ் டு பிகம் வந்துட்டு ஆக்டிவ். லைக் அவங்க லைக் நீங்கள் சொன்னோட தே வில் நாட் பிகம் ரீஅஷ்யூர். அவங்களுக்கு ரீஅஷ்யூர் ஆகிற வரைக்கும் கிவ் தம் டைம். அப்புறம் அடிக்குவேட் சப்போர்ட்டு, ஃபர்ம் ப்ரா டூரிங் த டே அண்ட் சாஃப்டர் ப்ரா டூரிங் த நைட் வந்துட்டு தாங்க. ஸோ எக்ஸ்க்ளூட் கேஃபின் ஒர்க் ஃபார் சம் ஆல்தோ நாட் எஃபிகஷியஸ் வந்துட்டு லைக் எல்லாருக்குமே லைக் ஒர்க் ஆகிற மாதிரி வந்துட்டு கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கேஷன்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். என்னென்ன லைக் ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில் GLA. GLAனா என்னென்னா காமா லெவுலேனிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ காமா லெவுலேனிக் ஆசிடு டனசோல் 100 mg thrice a day. ஸோ ஒரு நாளைக்கு thrice a day 100 mg வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா, 100 mgக்கு எடுத்துக்கணும். அடுத்து தவிர டமாக்சிஃபன். ஸோ என்னென்னா ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில், காமா லெவுலேனிக் ஆசிட், டனசோல் 100 mg thrice a day. அடுத்தது டமாக்சிஃபன். ஸோ இந்த ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில் காமா லெவுலேனிக் ஆசிட் வந்துட்டு பெட்டர் எஃபெக்டிவ் இன் உமன் ஓவர் 40 years தேன் இன் யங்கர் உமன். டனசோல் வந்துட்டு ஸ்டார்ட் அட் 100 mg per day அண்ட் இன்க்ரீஸ் வந்துட்டு லைக் செல்டம் யூஸ். இப்போல்லாம் டனசோல் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல டியூ டு சைட் எஃபெக்ட்ஸு. டமாக்சிஃபன் நாட் லைசன்ஸ் ஃபார் திஸ் இண்டிகேஷன் பட் occasionally if it is used it can be very useful but it is generally not advised லைக் வந்துட்டு ஃபார் இந்த யூஸ். ஸோ என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயில். ஸோ ஆயில் ஆஃப் வந்து ஈவினிங் பிரிம்ரோஸ் வந்துட்டு இன் அடிக்குவேட் டோசஸில் கேன் பி கிவன் ஃபார் ஓவர் 3 months டியூரேஷனுக்கு மேலேயே தரலாம். வில் ஹெல்ப் மோர் தென் ஹாஃப் ஆஃப் தோஸ் உமனை வந்துட்டு இது பண்ணும். இட் அப்பியர்ஸ் டு அச்சீவ் ஹையர் ரெஸ்பான்ஸ் ரேட்ஸ் இன் தோஸ் ஓவர் 40 years ஆஃப் ஏஜுக்கு மேலே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ரிசல்ட் இருக்கும். ரேதர் தேன் வந்துட்டு யங் உமன். ஃபார் தோஸ் வித் வந்துட்டு இன்ட்ராக்டபிளாக இருக்கக்கூடிய சிம்டம் லைக் சிம்டம் போகவே மாட்டேங்கன்னா அண்ட் ஆன்டி கொனோடோட்ராபின் வந்துட்டு சச்சஸ் டனசோல்னால் ஆன்டி கொனோடோட்ராபின் இட் வில் ட்ரை டு சப்ரஸ் கொனோடோட்ராபின் ஆர் வந்துட்டு ப்ரொலாக்டினோட இன்னிபிட்டர் சச்சஸ் ப்ரோமோக்ரிப்டின். நத்திங் பட் இது டோபமின். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு மேபி ட்ரைட் வெரி ரேர்லி இட் இஸ் நெசசரி டு ப்ரிஸ்கிரைப்ட் அண்ட் ஆன்டி ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஆன்டி கொனோடோட்ராபினுக்கு பதிலாக ஆன்டி ஈஸ்ட்ரோஜனே தர மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டமாக்சிஃபன் ஆர் வந்து லூட்டனைசிங் ஹார்மோன் ரிலீஸ் ஹார்மோன்
அவனோட அகனிஸ்ட் டு டிப்ரைவ் த பிரெஸ்ட் எபித்தீலியம் ஆஃப் ஈஸ்ட்ரோஜெனிக் டிரைவை வந்துட்டு அதில் வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காகலாம் வந்துட்டு லூட்டனைசிங் ஹார்மோன் ரிலீசிங் ஹார்மோன்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் நான் சைக்ளிக்கல் மாஸ்டால்ஜியாவில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு எக்ஸ்க்ளூட் எக்ஸ்ட்ரா மெமரி காசஸ் சச்சஸ் வந்துட்டு செஸ்ட் வால் பெயின் தான் வந்துட்டு டிஎச் சிண்ட்ரோம். அது எல்லாமே லைக் டிஎச் சிண்ட்ரோம் செஸ்ட் வாலில் இருக்கிற பெயின்னாட்டி உங்களுக்கு வந்துட்டு பிரெஸ்ட்டில் வந்துட்டு பெயின் வந்துட்டு வரலாம். டிஎச் சிண்ட்ரோம் வந்து திஸ் இஸ் காமன் வந்துட்டு எஸ்பெஷலி இன் போஸ்ட் மெனோபாசல் விமனில் ஓ நாட் டேக்கிங் ஹெச்ஆர்டி. அந்த நெக் அந்த ஷோல்டர்ஸ் ஆர் காமன் வந்துட்டு சைட்ஸ் ஆஃப் ரெஃபர்ட் பெயினில் அங்கேயும் வலிக்கும். இட் இஸ் செல்டம் நெசசரி that these days to carry out biopsy on a very localized tender area that might be harboring a subclinical cancer as imaging is வந்துட்டு ஸோ முதல்ல வந்துட்டு லைக் நீங்கள் பயோப்சி எடுத்தே தான் ஆகணும்னு இருக்கும். ஸோ சப்கிளினிக்கலாக இருக்கக்கூடிய கேன்சரை கூட வந்துட்டு நமக்கு தெரியாமல் அவங்க பயோப்சி எடுக்கும்போது மோர் சான்சஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் இருக்கும். பட் இப்போலாம் இமேஜிங் இஸ் மச் பெட்டர். ட்ரீட்மெண்ட் வித் வந்துட்டு நான் ஸ்டீராய்டல் லைக் டிஎச் சிண்ட்ரோமாக இருக்கட்டும் இல்லை நான் சைக்ளிக் மாசாலஜிக்கெலாம் நான் ஸ்டீராய்டு அனல்ஜெசிக்ஸ் கொடுத்து அப்போ இன்ஜெக்ஷன் வித் வந்துட்டு லோக்கல் அனஸ்தெட்டிக்கான ட்ரிகர் ஸ்பாட்டில் லைக் எந்த இடத்துல அந்த வலிக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு அனஸ்தீஷிக் வந்துட்டு கொடுக்கலாம் இல்லை என்எஸ்ஐடிஸ் வந்துட்டு தரலாம்.